எடுத்து வாசிக்கலாம். 104வது சங்கீதத்தின் 28வது வசனம். கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை. ஆமென். வாசிக்க கேட்கலாம். 104. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் இந்த ஆண்டு தந்திருக்கிறார்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஹalleluya. நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாக்கும். ஆமென். They are filled and satisfied. அவர் நிரப்பி திருப்தியாக்குவார். இந்த திருப்தி என்பது ஆமென் ஒரு நாளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிறதல்ல. கர்த்தர் கொடுக்கிற திருப்தி என்பது ஒரு நாளைக்கு அல்ல, அது தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற திருப்தி, என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய். நேற்று கேட்டது போல அந்த அப்பத்தை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கூட ஜனத்திற்கு கொடுக்க வேண்டியது கொடுத்ததோடு மாத்திரம் அல்லாமல் வேதம் சொல்லுகிறது அதை நிறைய மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அதை நிறைவாய் ஆசீர்வதித்தார் என்று. கர்த்தர் கொடுக்கிற திருப்தி, இந்த ஒரு திருப்தி இந்த பூமியில வேற எந்த கரத்திலிருந்து வராது. நான் ஆராதிக்கிறேன் தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரமே வரும் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் செட்டையின் மறைவுக்குள் இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே 91வது சங்கீதத்தின் 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவர் பூர்ணப்படுத்துகிறார் என்றால், திருப்தி ஆக்குகிறார் என்றால் அது ஒரு நாள் அல்ல, அது நீடித்த நாட்கள். அந்த திருப்தியில எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நாம் பாடினது போல எதிர்காலம் நமக்கு உண்டு. எதற்குமே எனக்கு பயம் இல்லை. எதை வச்சு இப்ப சொல்ற, கர்த்தருடைய கரம் எனக்காய் திறக்கப்படும் போது நான் அதில் திருப்தியாவேன். ஆமென். இந்த நாளில கர்த்தர் பேசும்படி ஒரு பகுதி ஆண்டவர் கடந்த வாரத்தில் இதை தியானிக்க வைத்தார். அவன் ஒவ்வொரு ஆராதனை நடத்தும் போது மெடிடேஷன்ல அந்த வார்த்தையை பேசிடலாம் நினைப்பேன். ஆனா ஆண்டவர் பேச விடல. ஒவ்வொரு நாள் கூட்டத்தில் ஆண்டவர் வித்தியாசமா கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். இன்னைக்கு செய்தி கொடுக்கிறோன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த பகுதியை தான் ஆண்டவர் தியானிக்க வைக்கும் போது புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கே தியானிக்க வச்சது இன்னைக்கு பேசுறதுக்காக. ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பகுதி அல்ல, நிறைய கேட்டிருக்கிற இந்த பகுதியிலிருந்து. ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற திருப்தி அது ஒரு நாளைக்கு அல்ல, அது தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய், அது எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாய். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 16, 17 வசனங்களை முதலாவது வாசிங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சொல்லிவிட்டு 19 முதல் 21 வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி வந்தவளுக்கு இப்பொழுது கர்த்தருடைய கரம் திறந்ததினால் உண்டான திருப்தி என்னவென்றால், பிள்ளை பிழைத்தால் போதும் என்று இருந்தவளுக்கு பிள்ளையை பிழைக்க வைக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கத்தக்கதா கர்த்தர் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். இதுதான் தேவன் கொடுக்கிற திருப்தி. இப்படி ஒரு திருப்தியை ஆபிரகாம் கையால் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு திருப்தி ஆண்டவருடைய கரத்தினால் மட்டும்தான் தர முடியும். ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிற இந்த நன்மை என்பது இந்த ஆண்டுக்காக மாத்திரம் அல்ல. கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போவது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை விசுவாசித்து சொல்லுகிறேன், உங்கள் தலைமுறை வாழ்க்கையில் இந்த திருப்தி தொடரும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தமது கையை திறந்த போது ஆமென் ஆகாருடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது. அவன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். அதாவது ஆகார்ட்ட இப்ப போய் கேட்கலாமா, ஆகாரே இப்ப நீ எதை பார்க்க ஆசைப்படுற, இப்ப நீ எதை பார்க்கணும்னு ஆசைப்படுற? ஆமென். அவள்கிட்ட கேட்டா அவ சொல்லுவா, பிள்ளைக்கு திருமணத்தை இப்படி சொல்லி இருக்க மாட்டா. இப்ப அவ கிட்ட போய் கேட்டா சொல்லுவா, பிள்ளை சாகாம பிழைச்சிருந்தாலே போதும்.
பிழைக்கிறதற்கு ஏதாவது நடந்தா போதும். ஆனால் கர்த்தர் அவள் கண்களை திறந்து, கர்த்தர் தமது கையை திறந்த போது பிள்ளையை பிழைக்க வைக்க மாத்திரமல்ல, பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ண. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு கிரியையை என் குடும்பத்தில் கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்ய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அவர் திறக்கிற நன்மை, அவர் திருப்தியாக்குகிற நன்மை. ஆமென். இஸ்மவேலை பிழைக்க வைத்தது மாத்திரமல்ல, இத்தனைக்கும் இஸ்மவேல் வாக்குத்தத்தத்து பிள்ளை கிடையாது. இஸ்மவேலை குறித்து ஆமென் ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டார் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்று. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எல்லாம் அவன் வாழ போகிறது. அவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான வாழ்க்கை தான் வாழ போகிறான். எதிரான வாழ்க்கை வாழுகிறவனை குறித்து என் ஆண்டு ஒரு நிச்சயத்தை வைத்து ஒரு திருப்தியை உண்டு பண்ணுவார் என்றால் அவருடைய வாக்குத்தத்தமாய் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆமென், ஆமென். எதிரான வாழ்க்கை வாழுகிறவனுக்கு என் அப்பா கையை திறப்பார்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு. இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் இது பல முறை தியானிச்சாச்சு, ஆனா இன்னைக்கு இந்த காரியத்துல நீங்க என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க, என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க? அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்துல ஒரு காரியத்தை உண்மையில நான் இவ்வளவு நாளா படிச்சிருக்கிறேன், ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப படிக்க வச்சுட்டே இருந்தா. அந்த வார்த்தை தான் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 16-17 வசனங்களை ஒரு விசை கூட வாசியுங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு. யார் அழுகிறா? ஆகார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை. யார் அழுதது? அப்ப ஆண்டவருக்கு யார் சத்தம் கேட்கணும்? ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வார்த்தை தான். இங்க ஆகாரை ஏன் அழுறேன்னு கேட்டாரா? இல்ல. ஆகாரை அழாதன்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்படி இருக்க? இந்த இடத்துல உண்மையிலே நாம் எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொல்லணும்? அழாத, நீ அழாத, எதுக்கு அழுற இப்படி சொல்லணும். ஆனா கர்த்தர் இங்க ஆகாரை உன் அழுகையை கர்த்தர் கேட்டார்னு சொல்லல, ஆகாரை நீ அழாதேன்னு சொல்லல, உனக்கு என்ன சம்பவிச்சு சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். இந்த வார்த்தையை படிக்கும் போதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். ஆகாரை இப்ப நீ அழுவது விஷயம் இல்ல, நீ சில காரியத்தை அறிய வேண்டியது விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் சில காரியங்களை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேச போகிற வார்த்தை இதுதான். நீ இருக்கிற இடத்தில் சில காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயே, இந்த காரியத்தை குறித்து நீ அழ வேண்டிய அவசியம் இல்ல. சில காரியங்கள் கர்த்தர் உனக்காய் செய்ய போகிறதை அறிய வேண்டியதான் அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் இப்பொழுது ஆகார் அழுகிறாள் என்றால், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஏன் இங்க ஆகார் அழுறா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சில ஆன்சர்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? பிள்ளை சாக போக. இரண்டாவது, துருத்தில தண்ணி இல்ல. மூணாவது, இது ரெண்டு தான் தெரியும். வேற இருக்கிறது வனாந்தரம். நாலாவது, ஆபிரகாம் வாசல் அடைக்கப்பட்டுச்சு. அஞ்சாவது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. ஆமாம், இவ்வளவுதான் செய்தி இல்ல. இவ ஏன் அழுறா? இதெல்லாம் நம்ம பார்வைக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்கு என்ன சம்பவிச்சு? பிள்ளை இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென். பிள்ளை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வார்த்தைகள் படிக்கும் போது இதுல ஒண்ணு தெரியுது. ஆகாரே, உன்னை ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கிற தெரியுமா? நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு சில காரியங்கள், ஆனா உனக்கு சிலது தெரியல. என்ன தெரியல? கர்த்தர் இந்த இடத்துல உன் கூட இருக்கிறார் என்பது தெரியல. கர்த்தர் இந்த இடத்துல உன் கூட இருக்கிறார் என்பது தெரியல. இந்த இடத்தில் நீ அழும்போது கர்த்தரும் இருக்கிறார் என்பது தெரியல. இன்னைக்கும் அநேகர் சில காரியத்துல புலம்பிக் கொண்டே இருக்க ரீசன், கர்த்தர் கூட இருக்கிறதை அறியாததினால். ஆமென். கொஞ்சம் முன்னாடி ஜெபிக்கும்படி கேட்டோமே சில வார்த்தைகளை. படகுல இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு, ஆமென், அப்பம் இல்ல இதை குறித்து தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன் கூட இருக்கிறவரை குறித்து நீ நினைப்பாய், ஆனால் இல்லாததை குறித்து நீ புலம்ப மாட்டா. இல்லாததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாய். காரணம், உன் லைஃப்ல கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான அதிசயத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு சீஷர்கள்
படகுல இருந்து கேட்ட கேள்விக்கு கோபம் வர ரீசன், அற்ப விசுவாசிகளை திட்ட ரீசன், படகுல எப்படிப்பட்டவரை வச்சிட்டு என்ன கேள்வி கேட்கிற? நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? இருக்கிறவரை குறித்து அறியாமல் இல்லாததை குறித்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆமென். கர்த்தர் வந்து கேட்கிற, உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே, நீ ஏன் அழுற? ஓ ரீசன் சொல்லுவ. ஒண்ணு, பிள்ளை சாக போகுது, தண்ணி இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியல. இது இந்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தினமும் இருக்குமானால், நான் அழுவதை தாண்டி நம்பிக்கையோடு கால் வைப்பேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறத அறியல. ரெண்டாவது எது தெரியல? ஆமென். ஆகார் நினைச்சா பிள்ளையுடைய நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியுது, பிள்ளை சாக போறது எனக்கு மட்டும்தான் தெரியுது. கர்த்தர் வந்து சொல்றா, உன் பிள்ளை சத்து உன் காதுல கேட்கறத விட உன் பிள்ளை சத்து என் காதுல நல்லா கேட்டுதான் இருக்குது. அதன் அர்த்தம் என்ன? உன் விஷயத்தை குறித்து உனக்கு எவ்வளவு அக்கறையோ அதை விட உன் விஷயத்தை குறித்து கர்த்தர் மிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என் விஷயத்தை குறித்து எனக்கு எவ்வளவு அக்கறையோ என்னை குறித்து ஆண்டவருக்கு அதிக அக்கறை உண்டு. ஆமென். உங்க விஷயத்தை குறித்து உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறோம்? உங்க விஷயத்தை குறித்து கர்த்தர் அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை எவ்வளவு? நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல் அக்கறை கொண்டவர், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா என் கவலைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி ஆமென். நான் அமர்வதோ நான் அமர்வதோ நான் எழுவதோ நான் அமர்வதோ நான் எழு. நன்றாய் நீ நன்றாய் ஏசையா நன்றாய். லாசரு வியாதியாய் இருக்கும்போது அறிவிக்கப்பட்டு இயேசு பின்னும் 2 நாள் தங்கியிருந்து அவன் மரண செய்தி கேட்கப்படுகிறது. 4 நாட்களா கர்த்தர் போகல. இப்படி போகாம இருந்ததும் ஆமென், அவருக்கு இந்த குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லை என்று அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. மார்த்தாளே, மரியாளே, உனக்கு லாசரு மேல எவ்வளவு அக்கறையோ அதை விட அவருக்கு ரொம்ப அக்கறை உண்டு. ஆமென். எந்த வீட்டிலையும் அழாத ஆண்டவர் அந்த வீட்டில் வந்து கண்ணீர் வடித்தார். எந்த வீட்டிலையும் அழாத ஆண்டவர் அந்த வீட்டில் வந்து, ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? இந்த காலை நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை தெளிவா எழுதிக்கோ, என் விஷயத்துல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட என் அப்பாக்கு மிக அக்கறை உண்டு. அவர் என்னை விட மாட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகாட்ட வந்து சொல்ற, உனக்கு மட்டும் தான் பிள்ளை சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறியா? என் காது கேட்குது. பிள்ளை அழுற இடத்துல நான் அவனை பார்க்கிறேன். ஆகாரே, உனக்கு உன் பிள்ளை குறித்து எவ்வளவு அக்கறை உண்டோ அதை விட எனக்கு அக்கறை உண்டு. அது மட்டுமல்ல, ஆமென், ஆகாருக்கு இன்னொன்று தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? அவளுக்காக ஒரு திறக்கப்பட்ட ஒரு துறவு இருக்கிறது என்பது. ஆமென். ஏற்கனவே இந்த இஸ்மவேலுக்காக ஒரு துறவு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது அவள் அறியாததுனால இன்னைக்கும் பலரும் நாம் அழுது கொண்டிருக்கிற ரீசன், அவன் இனிதான் கர்த்தர் நமக்காய் செய்யணுமோ என்கிற கேள்வியோடு இருக்கிற. இல்லை இல்லை, இந்த காலை நேரத்தில் உறுதியாய் சொல்லுகிறேன், பலதும் உங்களுக்காய் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இருக்கிறதை அறியல, என் விஷயத்துல அவரும் அக்கறை கொண்டிருக்கிறார் என்பது அறியல, எனக்கா ஏற்கனவே இந்த காரியத்துல சொல்யூஷன் வச்சிருக்கிறார் என்பதையும் அறியல. இது மட்டும் ஆகாருக்கு ஆரம்பத்திலே தெரிந்திருக்குமானால் துருத்தி தண்ணீர் குறையும் போது அவள் இன்னும் விசுவாசித்திருந்திருப்பாள். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் இருந்திருக்குமானால், ஆபிரகாம் வீட்டில இருந்து வெளியில வந்த உடனே அவள் தானே போட்டா பேரை, அவர் என்னை காண்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன். ஆகார், இந்த ஒரு அறிவு உனக்கு இருக்குமானா, நீ வீட்டில இருந்து வெளியில வந்தோடனே துருத்தி தண்ணீர் தீருவதற்கு முன்பாகவே நீ அவரை நோக்கி பார்த்திருந்திருப்பாய். ஆமென். என் விஷயத்துல என்னை விட ஆண்டவருக்கு அக்கறை உண்டு என்கிற அந்த உணர்வு உனக்குள் இருந்திருக்குமானால், இந்த விஷயத்தை குறித்து நீ ஒதுக்கி வைத்து கையை விட்டுட்டு புலம்புறதை விட்டுட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று ஆபிரகாமை போல நீயும் சொல்லியிருப்பாய். ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த காரியத்திற்கான சொல்யூஷனை என் அப்பா கையில பார்த்து வச்சிருக்கிறார் என்கிற இந்த உணர்வு இருக்குமானா, நீ இருந்து புலம்ப மாட்டாய், நீ அடுத்த ஸ்டெப் விசுவாசத்தில் எடுத்து வச்சிருப்ப. இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த உணர்வு நமக்கு இல்லாததினால இன்னைக்கு கர்த்தர் பேச போகிற வார்த்தையே, அழுவதை நிறுத்திட்டு அறிய தொடங்குங்க. ஆமென். நீ அழுதது போதும். நீ அழுகிற இடத்துல தான் சிலது உனக்கா கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அழுவது அல்ல, அறிய வேண்டிய காரியங்கள். ஒரு 3 காரியங்களை அறிய வேண்டியது இருக்கிறது. இங்கே ஆகாருக்கு 3 காரியத்தை அறிய வைக்கிறார்.
ஹல்லேலூயா. அதைதான் ஆமென். அநேக காரியங்களை கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து பேசினார். ஆனால் இன்று பேசும்படி இந்த 3 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இடைபட துவங்கினார். முதலாவது காரியம் என்ன? ஒரு விசை கூட அந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 18 வசனங்களை வாசிங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 16வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் உட்கார்ந்து அழுறாள். இப்போ ஆகார் இந்த இடத்துல உட்கார்ந்து அழுவதற்கு ரீசன் என்னன்னா, ஆகாரின் நினைவுபடி இதோட இது முடிஞ்சு, இதோட இது இந்த விஷயத்துல இனி ஒரு ஸ்டெப் கிடையாது. இதோட இந்த காரியத்துல இதுதான். இதோட இனி என் பிள்ளைக்கு அடுத்த ஸ்டெப் கிடையாது. இந்த காரியத்துல அடுத்து என்னால எடுத்து வைக்க முடியாது. இந்த காரியத்தை பொறுத்தவரை ஆகாருடைய நினைவு இதோட இந்த காரியம் முடிந்தது. ஆனா 18வது வசனத்துல ஆண்டவர் அவளுக்கு கொண்டே அறிய வைக்கிறார். அதுதான், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவன் முடிஞ்சிச்சின் உட்கார்ந்தவள்கிட்ட ஆண்டவர் சொல்றார், இப்ப எழும்பு அப்படின்றார். அப்ப முடிஞ்சிச்சின் உட்கார்ந்தவளை இப்ப எழும்ப வைக்கிறான. இது என்ன ஆகல? 4 பேருக்கு தான் முடியல. முடிஞ்சிச்சின் உட்கார்ந்தவளை நீ எழும்புன்னு சொல்றான. இது என்ன ஆகல? இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இன்னும் இந்த காரியம் முடியல. உனக்கு முன்பாக ஸ்டெப் இருக்குது. உனக்கு முன்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நீ முடிஞ்சிச்சு உட்காராத ஆகாரே, நீ அறிந்து கொள், இது முடியல. இது முடியல. இது முடியல. அவர் முடிக்காம இது முடியாது. கர்த்தருடைய கரம் முடிக்காம இது முடியாது. உலகம் முடிச்சா கண்டு கலங்காதே. உலக ரிப்போர்ட் முடிஞ்சிச்சு எழுதலாம், கலங்காத. உன் வாழ்க்கையில நீ எழுதலாம், முடிஞ்சிச்சு கலங்காத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரயாணம் பண்ணு, நீ எழுந்து பிரயாணம் பண்ணு. இது முடியல. அவர் சொல்றார், நீ எழும்புன்றார். ஆமென். இவளை ஏன் உட்கார்ற ரீசன், இவளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அதுதான். ஆகார் இதை முடிவாய் பார்க்க காரணம், ஆரம்பத்தில் சொன்னது போல ஆபிரகாம் வீட்டு வாசல் இப்பொழுது அடைக்கப்பட்டு விட்டது. இனி அந்த வாசல்ல இருந்து எனக்கு எதுவும் வரப்போறது கிடையாது. இரண்டாவது, துருத்தியில் தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது. இனி இந்த துருத்தியிலிருந்து எனக்கு ஒரு துவக்கம் வர வாய்ப்பே இல்லை. மூன்றாவது, தான் இருக்கிற இடம் வனாந்தரமான இடம். இந்த வனாந்தரத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு ஆகார்ட்ட கேட்டா ஆகார் சொல்லுவாள். 14வது வசனத்தின் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர்சாபாவின் வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். அப்ப இந்த வனாந்தரத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு ஆகார்ட்ட கேட்ட ஆகார் சொல்லுவார், அலைந்ததுதான் மிச்சமே தவிர, அலைந்ததுதான் மிச்சமே தவிர ஆமென் எதுவுமே இதுல எனக்கு பார்க்க முடியல. ஆமென். ஆகாரின் எண்ணத்திற்கும் ஆகாருடைய பார்வைக்கும் ஆகார் தெரிஞ்ச விஷயத்துல ஆகார் ஏன் போய் உட்கார்ந்துட்டானா, ஆகார்கிட்ட கேட்டா சொல்லுவா, இந்த காரியம் முடிஞ்சிச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாமல். பிள்ளை சாகுறானா பிழைக்கிறானா இப்படி 2 கேள்வியோட அல்ல. அவளே டிசைட் பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காரியம் சாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காரியம் என் வாழ்க்கையை விட்டு கைவிடப்பட போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நான் இதுல எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இனி நான் இதற்காக ஓடி பிரயோஜனம் கிடையாது. இனி நான் இந்த காரியத்திற்காக காத்திருந்து பிரயோஜனம் கிடையாது. இனி நான் இந்த காரியத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. இனி இந்த காரியத்திற்காக நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் பிரயோஜனம் கிடையாது. இப்படி சொல்லி உட்கார்ந்தவள் கிட்ட கர்த்தர் வந்து சொல்றார், இது முடியல, இது முடியல. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இது முடிவல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ காண வேண்டிய நன்மைகள் அநேகம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்திலே கர்த்தர் காண்பித்த காரியம் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? எல்லாவற்றின் துவக்கத்தின் திறவுகோலம் ஏண்டதா இருக்கு, முடிவின் திறவுகோலம் ஏண்டதா இருக்கு. இந்த காரியம் முடியணுமா முடியக்கூடாதா என்பதை தீர்மானிக்கிறது டாக்டர்ஸோ வக்கீலோ நீயோ அல்ல. கர்த்தர் அதை தீர்மானிப்பார். கர்த்தர் அதை தீர்மானிப்பார். துருத்தியோ ஆபிரகாமோ அல்ல, கர்த்தர் அதை தீர்மானிப்பார். ஆமென். அவர் முடிஞ்சிச்சு சொன்னா அது முடிச்சு. அவர் முடிக்காம ஆகார் துருத்தில தண்ணி முடிஞ்சிட்டுன்னு, ஆபிரகாம் வீட்டு வாசல் முடிஞ்சிட்டுன்னு, உன் பிள்ளையும் முடிய போகுதுன்னு நீ உட்கார போறியா? கர்த்தர் சொல்றாரு, அழுறத ஸ்டாப் பண்ணி எழும்புன்றார். நீ எழும்பு. நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற தெரியுமா? முடிஞ்சிச்சு நீ நினைக்கிற. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற, நீ அழுறதை நிறுத்திட்டு நீ அறிய தொடங்கு, இது முடியல, இனிதான் எனக்கு ஒரு துவக்கம் இருக்க போகிறது. இனிதான் எனக்கு ஒரு துவக்கம் இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மார்க் 5வது அதிகாரத்தில் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆமென், பலமுறை தியானித்து இருக்கிறான். இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது ஒரு வார்த்தை அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25, 26 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு, அதாவது இனி போக வைத்தியர்கள் யாருமே இல்ல. அநேக வைத்தியர்களா, 1-2 அல்ல, எல்லா வைத்தியர்கிட்டையும் போயாச்சு. போய் அவளுடைய ரிசல்ட் என்னன்னா எல்லாமே செலவழித்தாச்சு. இனி செலவழிக்க தன்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை. இப்படி செலவழித்ததுனால என்ன உனக்கு பிரயோஜனம் உண்டாச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சற்றாகிலும் குணமடைய கொஞ்சம் கூட ஒரு ஃபேவர்ல, ஒரு பலன் இல்ல. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். இயேசுவை குறித்து கேள்வி, அத்தனை பக்கத்திலும் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன இடத்துல இவளுக்கு இப்பொழுது இயேசுவை குறித்த ஒரு சத்தம் வருகிறது. கேள்விப்பட்டதும் அவள் அந்த வசனத்தில் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. ஆமென். தொட்டு பார்க்கிறேன். அத்தனை வைத்தியர்களுக்கு கிடைக்காத ஒரு சுகம் இவர்கிட்ட கிடைக்குமான்னு போய் தொட்டு பார்க்கிறேன் என்கிற கேள்வியோட அல்ல அவள் போனது. அவளுக்குள்ள இருந்த நிச்சயம் என்ன தெரியுமா? அத்தனை பக்கத்துல முடிவு வந்தாலும் ஆமென், எனக்காய் ஒரு பக்கத்துல இருந்து பதில் வரும் என்று இந்த விசுவாசத்தோட நெருங்கினா பாருங்க. இந்த ஃபெய்த் தான். ஹalleluya. எத்தனையோ பேர் அவரை நெருங்கின பிறகும் யார் வாழ்க்கையில் வெளிப்படாத வல்லமை நெருங்கி வந்த இவள் வாழ்க்கையில வெளிப்படுது. ஹalleluya. ஏன்னா அவளுக்குள்ள இருந்த ஃபெய்த், அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை, இயேசுவை கேள்விப்பட்டது. அப்ப இதுவரை ஏன் இயேசு கிட்ட அவ போகலன்னு ஒரு क्वेश्चन கேட்டா நம்ம அந்த வசனத்திலே சொல்லப்படு, அவள் இயேசுவை குறித்து என்ன பண்ணல? கேள்விப்படல. கேள்விப்படல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் அவள் அது ஒரு ஆப்ஷனா வைக்கல. என்ன ஆப்ஷன்? இத்தனை வைத்தியர்கள்ட்ட போனேன், இவர்கிட்டயும் போய் பார்ப்போம், அப்படி அல்ல. அவர் உறுதியா போறா. ஆமென். இயேசுவை கேள்விப்பட்டதும் அவளுக்குள்ள இந்த ஃபெய்த் என்ன தெரியுமா? இத்தனை வைத்தியர்கள்ட்ட போய் என் ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்தாலும் அவர்கிட்ட போன என் காரியத்தை கர்த்தர் பாசிட்டிவா மாத்த பண்ணுவா. ஹalleluya. அவர்கிட்ட போன என் காரியம் சக்சஸ் ஆகும். இந்த நம்பிக்கையோட போனா பாருங்க, அத்தனை பேர் நடுவில் கர்த்தருடைய வல்லமை அவளை தொட்டது. ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகாருக்கு கர்த்தர் இருக்கிறது தெரியல, இவளுக்கு அப்பொழுதுதான் இயேசு கேள்விப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து முடிய விடாம கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை கொடுத்து திருப்தி ஆக்குவார் என்றால் நான் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க. ஆமென். இந்த வார்த்தை சொல்லும்போது இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் கை மூடினதும் ஆண்டவர் கையை மூடி விட்டது என்று நினைக்காதீர்கள். பல கைகள் உங்க லைஃப்ல மூடினதும் அவர் கரமும் மூடிட்டுன்னு நினைக்காதீங்க. பலர் கரத்தை மூட வச்சதே அவர் கரம் உனக்காய் திறந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. ஹalleluya. யாக்கோபுக்குன்னு ஒரு வானம் திறந்திருக்கிறது எப்ப தெரிஞ்சு தெரியுமா? ஆமென். வீட்டு வாசல் எல்லாம் அடைபட்டு ஒரு இரவுல கல் எடுத்து படுத்திருக்கும் போது இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள யாக்கோபு வரவில்லை என்றார். யாக்கோபுக்கு வாழ்க்கையில எது தெரிஞ்சிருக்கா தெரியுமா? எனக்காக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. இன்னைக்கு பல இடத்துல கர்த்தர் நம்ம வேலி போட்டு அடைத்தது உன் லைஃபே அடைக்கப்பட்ட வாழ்க்கைன்னு காட்டுறதுக்கு இல்ல, உனக்காய் பரலோகத்தில் ஒரு திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இப்ப வலது கரத்தை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன்,
உம்முக நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. சொல்ல, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போர் அணையும் என்று நான் எண்ணிய, அணையும் என்று நான் எண்ணிய அக்கின் 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் ஹல்லேலூயா அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி. சபை சத்தம் உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பே. நோக்கி பாருங்கள், இது முடிவல்ல. ஓ, இதை முடிவாய் நீ பார்க்காதே. ஆகாரே, நீ எழும்பு, நீ எழும்பு இந்த காரியத்திலிருந்து. அவன் என் கண்களை ஏறெடுப்பே. ஓ, we worship you Lord, glorify your name Lord. நான் வெட்கப்படுவதில்லை. இதுல இருந்து நீ எழுந்துரு. ஆகாட்ட வந்து சொல்றா, உனக்கு என்ன சம்பவிச்சு? அவன், நீயா என் முடிவை எழுதிட்டு இருக்கிற? நீ எழும்பு, நீ எழும்பு. சில காரியத்துல இதுதான் என் முடிவுன்ட்டு நினைத்து கொண்டிருக்கிற உள்ளவன், கர்த்தர் இந்த துவக்கத்திலே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுற வார்த்தை, நீ முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க வரையில அது முடிவு. ஆனா நீ எழும்பிட்டேன்னா இந்த முடிவிலிருந்து உனக்கு ஒரு துவக்கத்தை திரும்ப தர, இதுல ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறா. இந்த முடிவிலிருந்து ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறா. விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திரு. இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, அதே மார்க் 5வது அதிகாரத்துல தான், ஹல்லேலூயா, வீட்டுக்கு போய் கொண்டிருக்க பாதி வழியில வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, போதகர வருத்தப்படுத்தாத, போதகர வருத்தப்படுத்தாத, ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. ஆமே. இயேசு உடனே அவனை பேசக்கூட விடல. ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே ஒரு கொஸ்டின் கூட கேட்க விடாம இவர் கையை பிடிச்சு சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதன் அர்த்தம் என்ன? உலகம் முடிஞ்சிச்சுன்னு முடிஞ்சு கிடையாது. உலகம் முடிவு எழுதுனதுனால இது முடிஞ்சிச்சும் கிடையாது. உலகத்தின் பார்வைக்கு இது முடிஞ்ச காரியம் தான். ஆனா பரலோகத்தில் இனிதான் இது துவங்க போகிற காரியம். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இனிதான் இது துவங்க போகிறது. ஆகார் கிட்ட வந்து சொல்றார், உனக்கு என்ன சம்பவித்தது ஆகார்? எழும்பு, பிள்ளை கையில பிடிச்சு கூட்டிட்டு போன்றார். தண்ணியை கொடுத்து கூட இல்ல, நீ எழும்பு ஃபர்ஸ்ட், நீ எழும்பு. அவ எழும்புன பிறகுதான் கண்ணே திறக்குது. ஹல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்து ஒரு உணர்வோடு நாம் எழும்புகிறது வரையிலும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அவள் எழும்பின பிறகு, அவள் எழும்பி பிள்ளை கையை பிடிச்சு தூக்கின பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். கர்த்தர் உலகம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த முடிவை குறித்து நான் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அநேக காரியங்களை என்னால பார்க்கவே முடியாது. ஆனா உலகம் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன இடத்திலும் விசுவாசத்தில் நான் கர்த்தரோடு நிற்பேனே. ஆனால் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற சில ஆயத்தமான நீரூட்டை என் கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது முடிவல்ல என்பதை அறிந்து கொண்டாள். இரண்டாவது, ஆமென், ஆகாரை எதை அறிய வைக்கிறார்? ஒரு விஷயம் கூட ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் ஃபுல் ஃபோக்கஸ் யார் மேல வைக்கிறார்னா பிள்ளைக்கு மேலே வைக்கிறார். ஏன் இந்த பிள்ளை சத்தம் கேட்கிறார், இந்த பிள்ளை மேலே கவனம் வைக்கிறார் என்றால், இப்பொழுது இந்த ஆகாரின் பிள்ளை என்பது சாதாரணமான பிள்ளை அல்ல. இந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் அவன் கருவில் இருக்கிறதுக்கு முன், அவன் கருவில் இருக்கும் போதே ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 10-11வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசியுங்கள். அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்படியானால் இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. இந்த பிள்ளைக்கு மேல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் தான் 10வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்.
ஆமென். இதுதான் இஸ்மவேலை குறித்த வாக்குத்தத்தம். ஆனால் இப்பொழுது ஆகார் அழுது கொண்டிருக்கிற காரியம் என்ன காரியம்னா, பிள்ளை பிறந்தாச்சு, ஆனா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. ஆமென், நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து ஆகார்ட்ட சொல்றாரு, ஆகாரே, பிள்ளை இருக்கிற சத்தத்தை நான் கேட்டேன். அதன் அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. வாக்கு தத்துவம் உங்க லைஃப்ல இருக்கும்னா எந்த வனாந்தரமும் அதை தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தைரியமா எழுதுங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தமது கையை திறப்பார், உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். பிள்ளை இருக்கிற சத்தம். அப்ப கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கிறார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இந்த பூமியில உங்களுக்காய் புறப்பட்டு வருகிறது என்றால் அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அது எதற்காய் அனுப்பப்பட்டதோ அந்த காரியமாகும்படி அது வாய்க்க பண்ணி தான் அவரிடத்தில் திரும்பும். பிள்ளையை பிறக்க வைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பிள்ளை குறித்து ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனா அது நிறைவேறுவதற்கு முன்பாக இவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? அந்த பிள்ளை சாக போகுது, அந்த பிள்ளை சாக போகுது. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன், வார்த்தை நிறைவேறாம ஓட்ட முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை நிறைவேறாம ஓட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. இதை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் பாருங்க, பிள்ளைக்கு பேரன் யாரு தான் போட்டா? ஆகார் போட்டாரா, ஆண்டவர் போட்டாரா? என்ன பேர் போட்டாரு? ஏன் இஸ்மவேல் பேர் போட்டா தெரியுமா? இஸ்மவேல் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் கேட்கிறார். தேவன் கேட்க, இதுதான் அர்த்தம். ஆமென். ஆகாரே, நீ இப்படி ஒரு இடத்துல உன் பிள்ளையை கொண்டு வந்து அழுதுட்டு இருப்பேனே, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதன் அர்த்தமுள்ள ஒரு பெயரை போட்டு, எங்க ஒரு இஸ்மவேலுக்கு இப்படி செய்வார்னா ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார், என் அழுகையை கர்த்தர் பார்க்கிறார், என் சத்தம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி glory Jesus. இன்னைக்கு காலையில இஸ்மவேல் வார்த்தையுடைய மீனிங்கை பார்த்ததும் உள்ளெல்லாம் துள்ளிட்டு, ஹல்லேலூயா. இஸ்மவேல் தேவன் கேட்கிறாரா? ஹல்லேலூயா. ஆகாரே, நீ பிள்ளை பேரை கூட எப்படிதான் கொடுத்திருக்கிறார் பாரு. ஆண்டவருக்கு தெரியும், நாளைக்கு இதே போல பிள்ளை ஒரு இடத்துல கொண்டு விட்டு அவ கை விட்டுருவா. பிள்ளைக்கு சத்தம் போட மட்டும்தான் தெரியும். அந்த சத்தம் ஆகார் கேட்க விரும்பல, அதனாலதான் ஒதுங்கி போயிட்டா. ஆபிரகாமும் கேட்கல, ஆனா அவனை உருவாக்கின கர்த்தர் கேட்டு அந்த வாக்குத்தத்தம் அழியாதபடிக்கு ஆண்டவர் ஆகாருக்கு இரண்டாவது அறிய வைக்கிற காரியம், பிள்ளையின் சத்தம் நான் கேட்டேன், பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அதன் அர்த்தம் என்ன? பிள்ளையை குறித்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்குது. ஆமென். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு காண செய்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஜீவனோடு பலத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தைரியமாய் இன்னும் வாக்குத்தத்தம் இருக்கிறது, உங்களோடு பேசின வாக்குத்தத்தம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா ஆகாருக்கு இந்த வார்த்தை தெரியாதா? ஆகார் இந்த வார்த்தை எல்லாம் கேட்ட போதுதான் அவள் தேவனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் போட்டு கர்த்தரை அழைத்தவளுக்கு இந்த பிள்ளை மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது தெரியாதா? ஆனா ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பிள்ளைய படுக்க வச்சுட்டு ஒரு அம்பு எய்கிற தூரம்னா கிட்டத்தட்ட 100 அடி தள்ளி போயிருக்கிறா. அவன் அங்க போய் இருந்து பார்க்க மாட்டேன். ஏன் இப்போ பிள்ளை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுட்டானா? ஏன் பிள்ளைய கை விட்டுட்டானா? அவளுடைய சிச்சுவேஷன் இதை செய்ய வைக்குது. இன்னைக்கு அநேகர் வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கிற பிடிய விட ரீசனே நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள். நிறைய பேர் பிடித்திருந்த வாக்குத்தத்தத்தை சில இடத்துல விட்டுட்டோம். ஏன் விட்ட? ஆகார் இப்ப ஏன் இதை விட்ட? ஆகார் எதையுமே சொல்ல மாட்டா, சூழ்நிலையை சொல்லுவா. துருத்தில தண்ணி இல்ல, ஆபிரகாம் கைவிட்டுட்டாரு. ஆமே. எல்லா சூழ்நிலையும் பிரதிகூலமாய் மாறினதும் ஆகார் வாக்குத்தத்தமுடைய அந்த பிள்ளையை கைவிட்டுட்டா. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்றேன். சூழ்நிலை பிரதிகூலமாகும் போது தேவ பிள்ளை செய்கிற பெரிய தப்பே, கர்த்தர் பேசின அநேக வார்த்தையை பிடிச்சிட்டு இருப்போம் பாருங்க, இதை விட்டுரும். ஆமே. ஆண்டவர் வந்து சொல்ற வார்த்தை நீ திரும்ப அதை போய் பிடின்றார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 21வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசியுங்கள். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஆண்ட செய்ய சொல்ற காரியத்தை நீ ஃபர்ஸ்ட் எழும்பி அடுத்து என்ன செய்யணும்? பிள்ளையின் கைய பிடி. அதாவது நீ உன் கையிலிருந்து விட்டு அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப பிடி. நீ எழும்பு பிடி.
எலும்பு பிடி. இது ரெண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளத்துக்கு இந்த ஆண்டு இந்த வார்த்தையை சொல்ல, நீ எலும்பு திரும்ப பிடி. அவன் நீ எலும்பு திரும்ப பிடி, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், உனக்கான வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த வசனத்துல ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நான் செய்ய வேண்டியது. ஆமென். நான் செய்ய வேண்டியது. எழுதிக்கோங்க, எழுதுறவங்க. நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்யணும், எழும்பணும், பிடிக்கணும். ஆமென். இதை நான் செய்யணும். ரெண்டு, அவர் செய்ய வேண்டியது என்ன செய்வார்? பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வார்த்தையை நிறைவேற்றுவது அவருடைய திட்டம். ஆமென். ஆனா நீ பிடிக்காம, நீ எழும்பாம, வார்த்தை நிறைவேறாம. எனவே சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தைரியமாய் பேசுகிறேன். உன் தூசியை உதறிட்டு, சீயோனே நீ எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. நீ எழும்பு சீயோனே, உனக்கான வார்த்தை நிறைவேறும். ஹalleluya. ஆமென். எழும்புவதும் பிடிப்பதும் என் கரம், நிறைவேற்றுவது அவர் கரம். ஹalleluya. கை திறக்கணுமா? கர்த்தர் முதல்ல நம்ம கைட்ட சொல்றார், நீ எழும்பு பிடின்றார். எதெந்த வாக்குத்தத்தம் இனி நிறைவேறாதுன்னு தூக்கி போட்டீங்களோ, திரும்ப அந்த வார்த்தையை போய் இன்னைக்கு கையில பிடிங்க. இன்னைக்கு வீட்டுல போய் அந்த வார்த்தையை திரும்ப கையில பிடிங்க. இது முடிவல்ல, இனிதான் அது ஆரம்பிக்க போகிறது. ஹalleluya. ஏன் இப்ப இந்த வாக்கு நீ கையை விட்டுட்டேனா? ஆகார் சொல்லுவா, சூழ்நிலையை பார்த்து இப்போ எழும்பி கையை பிடி, அந்த வாக்குத்தத்தத்தை பிடின்னு சொல்லும்போது ஆகார் கொஞ்சம் யோசிக்கிறா, எப்படி ஆண்டவரை பிடிக்கிறது? அதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 18வது வசனத்துல ஒரு விசை கூட வாசியுங்கள். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. பிடித்து கொண்டு போ. 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவ்வளவுதான். அதாவது இந்த வார்த்தை எழுதும் போது ஆண்டவர் இப்படி எழுதி வைத்தார், ப்ராமிஸ் நிறைவேற என்னுடைய சிச்சுவேஷன் தடை கிடையாது, ப்ராமிஸ் நிறைவேற அவருடைய பிரசன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஆமென். வார்த்தை நிறைவேறுவத, வாக்குத்தத்தம் நிறைவேற என் சூழ்நிலை அல்ல விஷயம், வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் என் கூட இருக்கிறது அவசியம். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேற என்னங்க சூழ்நிலை சரியா இருந்துச்சு? ஏதாவது சூழ்நிலை அவனுக்கு அனுகூலமா இருந்துச்சா? இல்லையே, இல்லையே. ஆனா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ப்ராமிஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசன்ஸ். ஹalleluya. ப்ராமிஸுக்கு விஷயம் சிச்சுவேஷன் அல்ல, ப்ராமிஸுக்கு விஷயம் பிரசன்ஸ் தான். பிரசன்னம் தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுமே தவிர உங்கள் சூழ்நிலை எதுவும் அதை தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனவே ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ஒரு விசை கூட சில உள்ளத்தை பார்த்து சொல்ல, நீ விட்ட அந்த ப்ராமிஸை திரும்ப கையில பிடி. நீ விட்ட அந்த ப்ராமிஸை திரும்ப கையில பிடி. நீ இனி அதை விட்டுறாத, அதை இறுக பிடித்துக் கொண்டு தெய்வ பிரசன்னத்தோட இந்த ஆண்டுக்குள் கால்வை. ஆமென். நடக்காத காரியம் இந்த ஆண்டு நடக்க போகிறது. கர்த்தர் கையை திறந்து, கர்த்தர் கையை திறந்து நான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய பிரசன்னத்தினால் இந்த காரியம் வாய்க்கும் என்று? ஆமென். கானானை வேவு பார்த்து வந்த 10 பேர் சூழ்நிலையை பார்த்து ப்ராமிஸை விட பார்க்கறாங்க. சிச்சுவேஷன்ஸை பார்த்து மோசே கிட்ட ஆரோன் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த ப்ராமிஸை நமக்கு பிடிக்க முடியாது, இந்த ப்ராமிஸ் நம்ம லைஃப்ல நிறைவேறாது, இந்த ப்ராமிஸ் நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஐயோன்னு புலம்பிக் கொண்டிருக்கும் போது யோசுவாவும் காலேபும் என்னாகமம் 14வது அதிகாரம் 6 முதல் 9 வரை படித்தீர்கள் என்றால் தெரியும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சுற்றி பார்த்த வந்த தேசம் அது நல்ல தேசம் தான் சொல்லிவிட்டு 8-9 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் நமக்கு கொடுப்பார் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அதனுடைய பிற்பகுதி சொல்லப்படு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு கூட்டம் சிச்சுவேஷன்ஸ் வச்சு ப்ராமிஸ பேசிட்டு இருக்கும்போது இவர் 2 பேர் நின்னு சொல்றாங்க, எப்பா ப்ராமிஸ் நிறைவேற சிச்சுவேஷன் விஷயம் இல்ல, ப்ராமிஸ் நிறைவேற பிரசன்ஸ் தான் விஷயம்ப்பா. ஹalleluya. வாக்குத்தத்தம் நிறைவேற நம்முடைய சூழல் விஷயம் கிடையாது, வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அதுதான் யோசுவாவும் காலேபும் கவனம் வைக்கிறார்கள். என்ன கவனம் வைக்கிறாங்க? எப்பா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? இது போதும். சத்துருக்களை குறித்து அவர்கள் பேசவில்லை, சூழ்ந்திருந்தவர்களை குறித்து பேசவில்லை, சிச்சுவேஷன்ஸை குறித்து. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராமிஸை கையில வச்சுட்டு நான் சிச்சுவேஷன்ஸை உயர்த்துறேன்னா, ஒரு காரியத்தை நடுக்கத்தோட பேசுறேன், எந்த சூழ்நிலையும் ப்ராமிஸ் நிறைவேறாது. ஆமென். யார் வாழ்க்கையில ப்ராமிஸை கையில வச்சுட்டு நான் சிச்சுவேஷனை பேசுறேனோ அந்த ப்ராமிஸா தான் இருக்குமே தவிர நிறைவேறாது. ஆகாட்ட ஃபர்ஸ்ட் செய்ய சொல்றேன், நீ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எழும்பு,
ப்ராமிஸை திரும்ப கையில பிடி. ஹல்லேலூயா. ப்ராமிஸை கையில பிடிச்சிட்டு பிரசன்ஸோட புறப்பட்ட பிறகு கண்ணு திறக்குது, தண்ணி தெரியுது. ஹல்லேலூயா. ப்ராமிஸ் இந்த ஆண்டு இன்னைக்கு அவன் விட்ட ப்ராமிஸை திரும்ப கையில பிடிங்க. இங்க இருந்து பிரசன்ஸோட புறப்படுங்க. மறைந்திருக்கிற நீரூற்று உன் கண்ணுக்கு தெரிய வரும். ஆயத்தம் பண்ணப்பட்ட நீரூற்று உன் கண்ணுக்கு தெரிய வரும். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். ராகா சாந்தல ரிபன ஹந்தலரா, உனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அது ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நீ பிரசன்ஸோட புறப்படு, பிரசன்ஸோட புறப்படு. Glory Father. இன்னைக்கு சூழ்நிலை கண்டு இந்த ப்ராமிஸை கைவிடுகிற நிலை, ஆமென். அப்படி யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இனி இந்த சூழ்நிலை இந்த ப்ராமிஸ் நோ ப்ராமிஸ், அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட ஆண்டவர் பொய் வார்த்தை சொல்லல நம்புறவங்க, என்கிட்ட ஆண்டவர் வெறு வாக்கு பேசல நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி, என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சும்மா சொல்லல, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை, ஆமே நீர் சொல்லியும் ஓராகா சாந்தலரி போலோ லேப்ராமா மஹந்தலரி ஆதலரே. ஓ ஆமென். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில், ஹல்லேலூயா, ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை, ப்ராமிஸை வைத்து விட்டு நான் என் ப்ராப்ளம்ஸ் அல்லது சிச்சுவேஷன்ஸை பேசிக் கொண்டிருப்பேனே, ஆனால் என் கண்கள் திறக்கப்படாது. எப்போ அவ கண்கள் திறக்கப்பட்டுச்சு? 18வது வசனத்தை வாசித்து 19 வாசியுங்கள். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அடுத்த வசனம், தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்ப இந்த ப்ராமிஸ் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணது என் கண் பார்க்க. நான் செய்ய வேண்டியது ப்ராமிஸை பிரசன்ஸோட கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சிச்சுவேஷனை பார்த்து அந்த ப்ராமிஸை நான் விட்டுருவேன். வாக்குத்தத்தை என் கையில இருந்து நான் விட்டுருவேன். நானே சூழ்நிலை பெரிதாக்கி சொல்லுவேன், என் பிள்ளை சாக போகுது, இனி இந்த வாக்குத்தத்தை என் குடும்பத்தில் நிறைவேறாது, இனி இந்த வாக்குத்தத்தை என் லைஃப்ல நிறைவேறாது. ஆமென். ஆனா பிரசன்னத்தில் இருக்கிறவன் முடிஞ்ச இடத்துலையும் திரும்ப அந்த வார்த்தையை பிடிப்பான். அவன் தைரியமாய் கால் வைப்பான். அவனுக்கு நல்ல நிச்சயம் இருக்கும், முடிந்த இடத்துல எனக்கு ஒரு துவக்கத்தை தர என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவள் கைப்பிடிச்சு அந்த பிள்ளைய ஆண்டவர் ஒரு துருத்தியை காண்பித்து விட்டு அல்லது அந்த துறவை காண்பித்து அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பிள்ளை இருக்கிற இடத்துல அந்த தண்ணியை கொடுத்து அவனை எழுப்பி இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீ அந்த ப்ராமிஸை கையில எடுக்கிறது வரையிலும் உன் கண்ணே திறக்காது. ஆமென். வாக்குத்தத்தத்தை நீ கீழே போட்டுட்டு உன் சூழ்நிலையை நீ பெருசா பேசிட்டு இருப்பேனா, தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உங்கள் கண்கள் பார்க்காது. அதே நேரத்தில் எந்த சூழ்நிலை நடுவிலும் வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்துக் கொண்டு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நீ கால் வைத்து பார், உனக்கு முன்பாய் திறக்கப்பட்டவைகள் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா காலை பார்த்து தான் சொல்றேன், எப்பா விரோதம் பண்ணாதீங்க, விரோதம் பண்ணாதீங்க. சூழ்நிலையை பார்த்து ஐயோ இந்த ப்ராமிஸ் கிடைக்காது இப்படி சொல்லாத. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, ஆனால் நம்மை காத்த நிழல் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த பிரசன்ஸ் போதும், இந்த பிரசனம் போதும். ஆமென். அவருடைய பிரசனம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். ஆகார் அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியத்தை சொன்னேன். முதலாவது, ஹல்லேலூயா, ஆமென், இன்னும் இது முடியவில்லை. 2, இன்னும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது முடிவல்ல, இன்னும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதோடைய 18 முதல் 20 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனான. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவனுக்கு அவள் விவாகம் பண்ணுவித்தாள் என்று. இந்த காரியங்கள் எல்லாம் எதன் பிறகு நடக்கிறது என்றால், ஆமென், இப்பொழுது ஒரு புறப்பாடு அவளுக்கு இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 2 புறப்பாடுகள் உண்டு. 1 ஆபிரகாமிடத்திலிருந்து புறப்பட்டது, 2 ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டது. ஆபிரகாமிடத்திலிருந்து புறப்பட்டது தான் 14 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட 18வது வசனத்திலிருந்து இப்பொழுது அவளுடைய புறப்பாடு ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமென். 3வது, கர்த்தர் அவளை அறிய வைக்க வேண்டிய காரியம் இதிலிருந்து புறப்படு அப்படின்றார். இதிலிருந்து புறப்பாடு. எதிலிருந்து? ஆபிரகாம் இடத்திலிருந்து அல்ல உன் புறப்பாடு இருக்க வேண்டியது, ஆண்டவரிடத்திலிருந்து தான் உன் புறப்பாடு இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்தில் உறுதியா இருக்கணும். என்னை திருப்தி ஆக்குகிறது ஆபிரகாமிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் அல்ல, என்னை திருப்தி ஆக்குகிறது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் தான். எனவே என்னுடைய ஒவ்வொரு நாள் புறப்பாடு தாவீதுடைய ஜெபத்தில் ஒரு பிரதானமான ஜெபம் தான். ஆமென். சங்கீதம் 143வது சங்கீதம் அதனுடைய 8 முதல் 10 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 143 8 முதல் 10. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒவ்வொரு நாள் தாவீதுடைய ஜெபம். அதிகாலை எழுந்து தாவீது எங்க போகணும், என்ன செய்யணும், இந்த புறப்பாடு அவனாக புறப்படாமல் அல்லது யாரோ சொல்லி புறப்படாமல் தாவீது எதை விரும்புகிறார் என்றால், ஆண்டவர் நீர் எனக்கு போதியும், நான் எந்த ட்ராக்ல போகணும், நான் இன்னைக்கு எங்க நடக்கணும் ஆண்டவரே, எந்த வழியில் நடக்க வேண்டியதா இருக்கிறது, இவைகளை நீர் எனக்கு போதியும், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை நீர் செம்மையான வழியில் நடப்பியும். இந்த ஜெபம் தாவீதை போகிற இடத்தில் எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆக 2 புறப்பாடு. ஒன்று, ஆபிரகாம் இடத்திலிருந்து புறப்படுகிறார். உண்மையிலே ஆகாருக்கு தேவனை குறித்த தெளிவு முன்பாகவே இருக்கிறது. இதுவரை தேவனை குறித்த அறிவு இல்லை என்றால், ஆகாரே நீ புலம்புறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அழுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, நீ கதறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீதான்ப்பா ஆண்டவருக்கே பேர் போட்ட. என்ன பேரு? அவர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார். நீ போட்ட பேர்ல தான் இன்னைக்கு நாகர்கோவில் சபை எல்லாம் பலப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போட்ட பேர்ல தான் இன்னைக்கு தேவ ஜனங்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, நீ என்னை காண்கிற தேவன் என்று. இப்படி நீ தேவனை மகிமைப்படுத்தி விட்டு ஆபிரகாம் உன்னை வீட்டுல இருந்து வெளியில் அனுப்புனதும் நீ ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை பிரதானமா பார்த்து நீ புறப்பட்டுட்டல. நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாம் உன்னை வெளியில விட்டதும் நீ ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கணும்ல, நீர் என்னை காண்கிற தேவன் என்று. அந்த இடத்துல நீ அந்த துருத்தி தண்ணீரை நம்புறதை விட்டுட்டு, ஆண்டவரே எங்க போகணும்னு தெரியலப்பா, இந்த பிள்ளையை கொண்டு என்ன செய்யணும்னு தெரியல, நீ வார்த்தை இந்த பிள்ளை மேல வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க மட்டும் அந்த நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணிருப்பாய். ஆனா உன்னை அலைய விட்டுருக்க மாட்டா, உன்னை கதற விட்டுருக்க மாட்டா, உன்னை புலம்ப விட்டுருக்க மாட்டா. ஆகாரே இவ்வளவு நீ கதறதுக்கு அழுறதுக்கு ரீசன் என்ன? உன் புறப்பாடு ஆபிரகாம் வந்தது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானா புறப்படுகிற காரியமும் என்னில் எந்த மனுஷன் துவங்குகிற காரியமும் அதன் முடிவு மாயையாய்தான் முடியும். ஆமென். அதுல திருப்தி இருக்காது. மனுஷனுடைய ஆலோசனைகள், உலகத்தினுடைய ஆலோசனைகள், உலகத்தின் போக்கில் போல நான் போய் கொண்டிருக்கிறேன் என்றால் அதன் முடிவு எனக்கு அழுகையாய் தான் இருக்கும், திருப்தியா இருக்காது. ஆனா கர்த்தர் என்னை நடத்துகிறாரா, அது வனாந்திரமானாலும் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆகாருக்கு ஒண்ணு தெரியுது, இனி நான் புறப்படுறது ஆபிரகாம் கொடுக்கிற தண்ணீர் அல்ல, இனி நான் புறப்பட வேண்டியது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தண்ணீர்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல புறப்பட்டவள் அதனுடைய ரிசல்ட் அலைந்து திரிந்தாள், அவளுக்கு நிலையா நிற்க முடியல. ஆனால் கர்த்தர் கொடுத்த தண்ணீரை குடித்து புறப்பட்டவள், வேதம் சொல்லுகிறது, அவளை அதே வனாந்திரத்தில் நிலை நிறுத்தி அவன் தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற திருப்தி. ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீட சொல்றார், அவன் நீ என்கிட்ட தண்ணீர் கேட்டிருந்தா உனக்கு ஒரு கால தாகம் எடுக்காத அளவுக்கு நான் உன்னை திருப்தி ஆக்கியிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ எனக்குள்ள நடந்திருப்பேனா, நீ என்னோடு கூட இருந்து நடப்பேனா, நீ என்னோடு இருந்து நான் சொல்றது போல நடப்பேனா, உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடிக்கு உன்னை நான் திருப்தி ஆக்கியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆகார் இப்பொழுது இந்த வெளிச்சத்திற்குள் வருகிறார். இனி என்னுடைய ஸ்டெப்பு ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் அந்த துருத்தியை பார்த்தல்ல, எனக்கு கர்த்தர் திறக்கிற துறவை பார்த்தேன். ஆமென். புறப்பாடு வித்தியாசமாகிறது. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் அதிகாலையில் எழுந்து அல்லது காலையில் எழுந்து, ஆமென், அதிகாலையில் எழும்புவது நல்லது. அதிகாலையில் எழுந்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. நீங்க கைட் பண்ணுங்க ஆண்டவரே,
நீங்க என்ன போதித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்க நான் நடக்கணும், எங்க நான் போகணும்? இப்பொழுது ஆகார் அவரிடத்திலிருந்து புறப்படுகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவள் துறவிலிருந்து தண்ணீர் எடுத்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆபிரகாம் கொடுத்த தண்ணியும் குடிக்க கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த தண்ணியும் குடிக்க கொடுத்தார். ஆனா ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் குடித்து கொஞ்ச நேரத்துல பிள்ளை சாக போச்சு. ஆனா ஆண்டவர் குடிக்க தண்ணி கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்துல பிள்ளை வளர தொடங்குது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை, என் குடும்பத்தில் அத்தனை காரியங்களும் திருப்தியாக்குகிற ஒரே கரம் ஆண்டவருடைய கரம் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் கரத்திலிருந்து புறப்படுங்கள். 143வது சங்கீதம் அந்த 8 முதல் வசனங்களை நீங்க அதிகமாய் டெய்லி இதை ஜபமாய் உங்கள் ஜபத்திலே வையுங்கள். ஆண்டவரே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்ப்பிக்கிறேன். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரன் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆகார் அழுது கொண்டிருந்தவளை ஆண்டு சொல்றாரு, அழுறதை நிறுத்திட்டு இதை நீ அறிந்து கொள். என்ன? இது முடிவல்ல, இது முடிவல்ல. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இது முடிவல்ல. ஆமே, முடிஞ்சிச்சுன்னு உட்கார்ந்துடாதீங்க. இது முடிவல்ல, முடிவல்ல. ஆமே. ஆகாரே, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. இந்த வார்த்தை நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நீ வாழ வேண்டியது இருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விசுவாசித்து நல்ல கைகளை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் ஆகாரிடத்தில் கேட்டது போல ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் இந்த காரியத்தை குறித்து இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? இது முடியல, இது முடியல. வருஷம் முடிஞ்சிச்சுன்னு காரியம் முடிஞ்சு நீ எழுதாத. கர்த்தர் இதை முடிக்கவில்லை. இன்னும் இந்த காரியம் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. நீ வைத்த விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. இந்த காரியத்திற்கான பதில் இந்த ஆண்டு கர்த்தர் உனக்காய் கரம் திறந்து செய்வார், கரம் திறந்து செய்வார். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை ஆகாரை போல, சில வாக்குத்தத்தங்களை, சூழ்நிலையை பார்த்து தூரத்திலே விட்டு விட்டு வந்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ திரும்ப போ, அதை உன் கரத்துல பிடி, நீ கரத்தில் அதை பிடித்து கொண்டு போ, பிரசன்னத்தோடு புறப்படு. எழும்புவதும் பிடிப்பதும் உன் கரம், நிறைவேற்றுறது ஏன் கரம். கர்த்தருடைய கரம் இதை உனக்காய் செய்து முடிக்கும். ஆமென். அப்படி வாக்குத்தத்தத்தை என் கையிலிருந்து விட்டுட்டேன். கர்த்தர் இந்த நாளில் என்னை மறுபடியும் பிடிக்க சொல்லுகிறார். நான் அதை பிடிக்கிறேன் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. திரும்ப அந்த வார்த்தையை பிடிக்கிறேன்ப்பா, திரும்ப இந்த வார்த்தையை பிடிக்கிறேன்ப்பா. என் சூழ்நிலையை பார்த்து இந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன், என் சூழ்நிலையை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை நான் விட்டுட்டேன். ஆனா திரும்ப நான் அதை கையில பிடிக்கிறேன், திரும்ப நான் அதை கையில பிடிக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே. நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றவர், நான் நிறைவேற்றுவேன் என்றவர், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்து முடிப்பேன் என்றவர், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்து முடிப்பேன் என்றவர். ரபாலா கதா ரிமா ஹந்தாலா ரியா லிகாஷாதரா. ஆகாரே, நீ எழும்பி நீ திரும்ப அதை கை பிடிக்காம உனக்கு ஆயத்தமானது உன் கண்ணு பார்க்காது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பிரசன்னத்தோடு வார்த்தை பிடித்து செல். இதோ உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். லோராபாலா ஷகதா லிபரா கதலா லிகாராமா ஹந்தலரா. உங்கள் புறப்பாடு தேவனிடத்திலிருந்து இருக்கட்டும். ஆமே. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அல்லது நான் தீர்மானிச்சோ. அதிகாலையில் எழுந்து தாவீதை போல ஆண்டவர் உமது கிருபையை கேட்கப்படும். உம்முடைய நல்ல ஆவியானவர் நீர் என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. கர்த்தர் தமது கரத்தை திறந்து எப்படி ஆகார் தன் பிள்ளையோட திருமணத்தை நடத்தி திருப்தி அடைந்தாலோ, அப்படியே உங்களுக்காக ஒரு ஃபியூச்சரை, உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உங்கள் கூடாரத்தில் மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், பிள்ளைகள் சத்தம், தலைமுறை தலைமுறை கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் இதோ கேட்கப்பட போகிறது. வார்த்தை நிறைவேறும். ரபாலா கதா ரிபனா ஹந்தலரா. ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அறியாமல் சில இடத்திலிருந்து நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே.
நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்க காரியத்தை குறித்து நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறதை விட எங்கள் காரியத்தை குறித்து நீர் அதிக அக்கறை கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் காரியத்தை குறித்து அத்தனை காரியங்களும் உம்முடைய கரத்திலே சொல்யூஷன் இருக்குது அப்பா. நீர் திறந்தால் போதும் ஆண்டவரே, நாங்கள் திருப்தி அடைவோம் அப்பா. ஹல்லேலூயா. இது முடிவா எண்ணிக்கொண்டிருக்காமல் இது முடிவல்ல என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் எழும்பும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. வாக்குத்தத்தம் சாகவில்லை, வாக்குத்தத்தம் சாக விட மாட்டீர். இயேசுவின் நாமத்திலே இந்த 2026 எனக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடைந்திருக்கத்தக்கதா. யார் எல்லாம் வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு வந்தார்களோ அவர்கள் இன்றைக்கு போய் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு சூழ்நிலையை பார்க்கிறவர்களோ அல்ல, பிரசனத்தை பார்த்து முன் செல்ல அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றிற்கும் மேலா எங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புறப்படுகிற புறப்பாடு ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து அல்ல, உலகத்திலிருந்து அல்ல, சமூகத்திலிருந்து புறப்பட, ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட, அதுவே எங்களை திருப்தியாக்கும் என்கிற உணர்வோடு தினமும் உம்மையை நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஜெபித்து ஒவ்வொரு நாளும் துவங்க அதிகாலையில் எழுந்து கிருபையை பெற்றுக்கொண்டு நீர் நடத்துகிற பாதையிலே, நீர் போதிக்கிற வழியிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கடந்த ஆண்டு தொடரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் கர்த்தர் அந்த பிள்ளையோடு இருந்து அவனை வளர பண்ணி அவனை திருப்தியாக்கினது போல வாக்குத்தத்தத்தோடு நீர் இருக்கிறீர். வாக்குத்தத்தம் உடையவர்களோடு நீர் இருக்கிறீர். நீர் நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு நிறைவேறுகிற ஆண்டா கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை மகிழ பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் பலனுடைய கிருபை தாரும். நீர் மாத்திர மகிமை போன ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகையின் மூலமா இந்த எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.